வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டெட் ஃபால்ட் ஃபைண்டிங் பற்றி ஒரு சீரியஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி நான் இன்றைக்கி சொல்ல வரேன். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு மொபைல் மதர் போர்டு எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி பிளான் பண்ணுறாங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே புரியும். எல்லோரும் டெட் ஃபால்ட் ஃபைண்டிங்னால் டேரெக்டாக வந்து மதர் போர்டு எடுத்து செக் பண்ணுறதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஒரு டெட் செட்டை வந்து நீங்கள் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிளியராக தெரியாமல் உங்களால் வந்து ஃபால்ட் ஃபைண்டிங் பண்ண முடியாது. இதோட பேசிக் மட்டும் நான் இன்றைக்கி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோனை வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முதல்ல செலக்ட் பண்ண வேண்டியது CPU. நான் இன்றைக்கி ரெட்மி 8A போர்டை தான் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிருக்கேன். இந்த CPU வந்து 8Aவில் பார்த்தீங்கன்னா STM439 பயன்படுத்தியிருக்காங்க. இந்த CPU தான் உங்கள் ஃபோனோட விலை என்ன, அது என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும், என்ன மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பிளான் பண்ணணும். இதை நான் ஏன் சிபியூன்னு போடாமல் SOCன்னு போட்டிருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளே CPU மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா GPU இன்னும் நிறைய ஏரியாக்கள்லாம் வந்து சேர்ந்துருக்கு. இது வந்து சிங்கிள் ஆன் சிப்னு சொல்லுவாங்க. அதாவது CPU மட்டும் இல்லை, CPU கூட மோடமு, GPU, CPU அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராசஸ் இதில் நடக்குது. அதனால் சிங்கிள் ஆன் சிப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை. இந்த 8Aவில் பயன்படுத்தியிருக்க சிப் பார்த்தீங்க அப்படின்னா STM439. இப்போ நீங்கள் STM439 எங்கே பார்த்தாலுமே சரி, அது வந்து ஒரு லோ காஸ்ட் ஃபோனாக தான் இருக்கும். ஒரு 20-30,000 ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் இருக்காது. இந்த ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஃபோன்களில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் நமக்கு வேலை செய்யணும். இதுதான் அல்டிமேட் கோல். ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸர் தான் இந்த ஃபோனோட பிரெயின். அப்போ இந்த ப்ராசஸர் வேலை செய்யாமல் நமக்கு எந்தவித ஒர்க்கும் நடக்காது. அதில் நாம் செக் பண்ண வேண்டியது பவரை மட்டும்தான் நம்மளால் செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கையில் மல்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது பவரை தாண்டி பெரிய லெவலில் சிக்னல்லாம் செக் பண்ணும்போது நமக்கு நேரங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ நம்ம பவர் ஓரியன்ட் செக் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இதை ஒரு தொழிலாக பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக அமையும். அப்போ பவர் அப்படின்னா இந்த CPUக்கு தேவையான பவரை யார் கொடுப்பா அப்படின்னா இந்த ஃபோனில் PM439 இருக்குது. இந்த PM439 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு CPUக்கு தேவையான மொத்த பவரையும் இந்த PM439 தான் கொடுக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த போர்டுக்கு தேவையான பவரெல்லாம் கொடுக்கறதுனால இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா பவர் ஐசி. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் CPU வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் பவர் ஐசி நல்லா இருக்கணும். உங்கள் பவர் ஐசி நல்லா இல்லை, உங்கள் பவர் ஐசி அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா நிச்சயமாக CPUங்கிறது வேலை செய்யாது. ஏன்னா CPUக்கு தேவையான பவரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதே பவர் ஐசி தான். சரிங்க, இந்த பவரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு விண்டு மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காற்றை வச்சு பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு பவர் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா எதையோ ஒன்றை வச்சு இன்னொன்று க்ரியேட் பண்ணும். ஆனால் இங்கே அவுட்புட் பவர் மட்டும் தான் காட்டணும். அப்போ இதுக்கு இன்புட் பவர்னால் யார் அப்படின்னா கண்டிப்பாக இன்புட் பவர்னு ஒன்று வராமல் கண்டிப்பாக பவர் ஐசியால் வேலை செய்ய முடியாது. அந்த இன்புட் பவரை கொடுக்கறது தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் PMI 632 அப்படிங்கிற ஒரு ஐசி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசி தான் பார்த்திங்க அப்படின்னா இதோட சார்ஜிங் ஐசி. இந்த சார்ஜிங் ஏசிக்கு சரி பவர் ஐசிக்கு இன்புட்டாக சார்ஜிங் ஏசி கொடுக்கும். அப்போ சார்ஜிங் ஏசிக்கு யார் இன்புட் கொடுப்பா அப்படின்னா அதுக்கு தான் உங்கள் ஃபோனில் பேட்ரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியிலேருந்து கிடைக்கக்கூடிய சப்ளைவை உங்களோட சார்ஜிங் ஏசி எடுத்து சார்ஜிங் ஏசி என்ன பண்ணும், பவர் ஐசி கொடுக்கும். பவர் ஐசி பவரை ஜென்ரேட் பண்ணும். பவரை ஜென்ரேட் பண்ண பிறகு தான் உங்கள் CPUங்கிறது வேக்கப் ஆக ஆரம்பிக்கும். சரி, எதுக்கு பேட்டரியில் மட்டும் பார்த்திங்கன்னா 2 சைடும் போகிற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கீங்களே அப்படின்னா நீங்கள் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ஜ் முடிஞ்சிருச்சுன்னா அப்போ சார்ஜிங் ஏசிக்கு யார் இன்புட் கொடுப்பா? அப்போ நீங்கள் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணணும். அதுக்கு தான் நீங்கள் CC பின் மூலமாக சார்ஜர் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சார்ஜிங் ஏசிக்கு ஒரு இன்புட் கொடுப்பீங்க. இந்த சார்ஜிங் ஏசிக்கு நீங்கள் கொடுக்குற இன்புட் தான் பேட்டரிக்கு மெயின் இன்புட் சோர்ஸாக வரும். அப்புறம் பேட்டரி சார்ஜ் ஆன பிறகு உங்களோட ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் ஏசி வழியாக பவர் ஐசி வழியாக வேலை செய்யும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு பேட்ரி சார்ஜிங் ஏசிக்கு இன்புட்டாக இருக்குது, சார்ஜிங் ஏசி பவர் ஐசிக்கு இன்புட்டாக இருக்குது, பவர் ஐசி CPUக்கு இன்புட்டாக இருக்குது. இந்த ஃப்ளோ நடந்தால் மட்டும்தான் உங்களோட CPU ஆன் ஆகும். சரி, இப்போ CPU ஆன் ஆகிடுச்சு, இப்போ ஃபோன் ஆன் ஆகிடுமா அப்படின்னா நிச்சயமாக ஆன் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா இன்டர்னல் மெமரின்னு ஒன்று CPUக்குள்ளே கிடையாது. அதனால்
ஃபோனோட சாஃப்ட்வேரை லோட் பண்ண முடியாது. ஃபோனோட சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜிபிலேருந்து 5, 3 ஜிபி, 4, 5, 6 ஜிபி வரைக்கும் இருக்கும். ஆனால் இதில் மெமரியே இல்லை, இடமே இல்லைங்கும் போது எங்கே இந்த சாஃப்ட்வேரை லோட் பண்ணுவாங்க? அப்போ கண்டிப்பாக அடிஷ்னல் ஒரு சிப் போட்டு தான் ஆகணும். இந்த சிப் பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரோம். நீங்கள் வந்து ஃபோன் வாங்கும்போது 32 ஜிபி, 64, 128 வாங்குவீங்களா? இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ரோம் கேட்டகரியில் வரும். அதாவது ரீட் ஒன்லி மெமரி. இந்த ரீட் ஒன்லி மெமரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொத்த சாஃப்ட்வேரையும் லோட் பண்ணியிருக்கும். இதிலேருந்து உங்களோட உங்களோட சிபியூ என்ன பண்ணும்? டேட்டாஸ் எடுத்து ஒர்க் பண்ணும். சரிங்க, அப்போ மேலே ஒரு பாதி போட்டிருக்கீங்களே, அது என்ன அப்படின்னா அதுதான் ரேம். உங்களதில் 3 ஜிபி, 4 ஜிபி, 6 ஜிபின்னு சொல்கிறதெல்லாம் ரேம் தான். சரி, இங்கே தான் ரோம் இருக்குல்ல, இதான் மெமரி இருக்குல்ல, அப்புறம் ஏன் ரேம் அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா ரோமை விட ரேம் வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அதனால் உங்களுக்கு ஒரு டேட்டாஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா டெம்ப்ரரி டேட்டாவாக இருக்குது அப்படின்னா ரேமில் வச்சு அது ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஸ்பீடில் அது வேலை செய்யும். அப்போ உங்களோட ஃபோனில் ஸ்பீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களதில் ரேம் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களோட சிபியூ இருக்குது, சிபியூக்கு பவர் ஐசி பவர் கொடுக்குது, சார்ஜிங் ஐசி அதுக்கு பவர் கொடுக்குது, சார்ஜிங் ஐசிக்கு பேட்டரியிலேருந்து பவர் எடுக்குது. இது எல்லாம் முடிஞ்சாலும் உங்களுக்கு ரேம் ப்ளஸ் ரோமுக்கும் சப்ளைங்கிறது கண்டிப்பாக போகணும். உங்களுக்கு இப்போ ஒரு டெட் செட்டாக இருக்குது, நீங்கள் ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணும்போது சார்ஜிங் ஐசி, பவர் ஐசி, உங்களோட சிபியூ, உங்களோட ரேம் ப்ளஸ் ரோம், இப்போ இதில் வந்து ஒரே சிப்பாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்லாம் போடும்போது இதிலே வேறு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து போடுறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு ஃபோன் டெட் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்ரி. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெட் செட்டை வந்து ஃபால் பண்ணும்போது பேட்டரி இருக்கா அப்படிங்கிறது பார்ப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுதான் உங்களோட சார்ஜிங் ஏசிக்கு இன்புட்டை தரப்போகுது. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சார்ஜிங் ஏசி நல்லா இருக்கணும். பேட்டரி நல்லா இருந்து உங்கள் சார்ஜிங் ஏசி நல்லா இருந்தால்தான் பவர் ஐசிக்கு இன்புட் போகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஐசி கரெக்டாக உங்களுக்கு செக் பண்ண தெரியணும். செக் பண்ண தெரிஞ்சு ஃபால்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் பண்ணி பவர் ஐசி ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா தான் உங்களோட சிபியூ ஆக்டிவேட் ஆகும். உங்கள் சிபியூலையும் எல்லா பின்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். இது எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ உங்களுக்கு பவர் ஐசி, சிபியூ எல்லாம் நல்லா இருந்தாலும் உங்களோட இன்டர்னல் மெமரிங்கிறது நல்லா இருக்கணும். ரேம் ப்ளஸ் ரோம் இந்த 5 பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷனில் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. எந்த ப்ராப்ளமும் இல்லைனால் கூட உங்கள் ஃபோன் வந்து ஆன் ஆகாது. காரணம் என்னென்னா 6வது நம்பரில் யார் இருக்காங்க அப்படின்னா உங்களோட சாஃப்ட்வேரில் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்கள் ஃபோனுங்கிறது கண்டிப்பாக வந்து டெட் கண்டிஷனுக்கு போகும். அப்போ உங்கள் ஒரு ஃபோன் டெட்டுன்னு நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேட்ரி, சார்ஜிங் ஏசி, பவர் ஐசி, சிபியூ, ரேம், ரோம், சாஃப்ட்வேர் இதில் எங்கே வேணாலும் உங்களுக்கு ஃபால்ட் இருக்கலாம். இப்போ ஒரு ஆடியோ ஐசியில் கம்ப்ளைண்ட் இருக்குமாங்க, நெட்வொர்க் ஐசியில் கம்ப்ளைண்ட் இருக்குமாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ராப்ளம் இருக்கும்போது ஃபோன் வந்து அவ்வளோ சீக்கிரம் டெட் ஆகாது. ஆனால் உங்களோட சார்ஜிங் ஐசி, பவர் ஐசி, சிபியூ, ரேம் ப்ளஸ் ரோம் இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும்போது உங்கள் ஃபோன் டெட் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். சார்ஜிங் ஐசி, பவர் ஐசி 100% டெட் ஆகும். சிபியூலாம் பார்த்தீங்க அப்படின்னா சில ஃபோன்ஸ் ஆன் ஆகும், லோவில் நிற்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனால் ஒரு டெட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃப்ளோவில் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இதே மாதிரி வேறு என்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத போடுறேன். இந்த ஸ்ட்ரக்சர்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு பேசிக் ஃபால்ட் ஃபைண்டிங்கை நான் வந்து சொல்லித்தரேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுனா மேலே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.